வணக்கம் மக்களே, திஸ் இஸ் லோகு சுஜி ஹியர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கர்லி vlogs. இன்றைக்கி இந்த vlogல திருத்தணிக்கு நான் பட்ஜெட்டில் ட்ரிப் போன vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் திருத்தணியோட ஹிஸ்ட்ரி என்ன, திருத்தணியில் இருக்க முருகனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அண்ட் அதெல்லாம் விட முக்கியமாக சென்னையிலேருந்து திருத்தணிக்கு பட்ஜெட்டில் எப்படி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ முதல் விஷயம், இந்த பட்ஜெட் ட்ரிப் எப்படி போகிறது, எஸ்பெஷலி சென்னையிலேருந்து திருத்தணிக்கு பட்ஜெட் ட்ரிப் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அண்ட் அவருடைய ஸ்பெஷாலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் அதன் பிறகு சென்னையிலேருந்து திருத்தணிக்கு எப்படி பட்ஜெட்டில் போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த திருத்தணி முருகனுடைய ஹிஸ்ட்ரி நிறைய முருக பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் அதை இங்கே சொல்கிறேன். சூரபத்மனை வந்து சூரசம்ஹாரம் பண்ணாரு முருகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூரபத்மனை ரொம்ப கோபமாக தேவர்களுக்காக போரில் கொன்று வீழ்த்திட்டு கோபத்தை தணிக்கிறதுக்காக முருகர் வந்த இடம் தான் திருத்தணி. ஆமாங்க, கோபம் தனியும் இடம் திருத்தணி அப்படிங்கிறது தான் இந்த திருத்தணியோட ஹிஸ்ட்ரி. ஸோ திருத்தணி அப்படிங்கிற இந்த பெயருக்கு காரணமும் அதுதான். சூரபத்மனை கொன்னுட்டு அவரோட கோபம் தணியறதுக்காக வந்த இந்த இடத்துக்கு பேர் தான் திருத்தணி. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தணிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. முருகருக்கும் வள்ளிக்கும் கல்யாணமானதும் இந்த திருத்தணி அப்படிங்கிற இந்த கோயிலில் தான். ஸோ இந்த கோயிலில் நீங்கள் முருகரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் வள்ளி கூட இணைந்திருக்கக்கூடிய முருகனையும் பார்க்கலாம். ஸோ வள்ளி முருகன் திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடம் வந்து காதலுக்கு கூட புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த திருத்தணி டெம்பிளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. அண்ட் எஸ்பெஷலி அந்த நேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயர் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அண்ட் இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அறுபடை வீடுகளில் 5ஆவதாக இருக்க வீடு தான் இந்த திருத்தணி. இது நிறைய முருக பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த இடம் வந்து அமைதிக்கு பேர் போன இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துக்கு பக்தர்களாகிய நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ரொம்ப காம் ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும், ஸ்பிரிச்சுவலாகவே நீங்கள் ரொம்ப வந்து அமைதியான பர்சனாக மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டெம்பிளில் 365 படிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 365 டேஸ் இருக்கும். அண்ட் அதை குறிக்கிற மாதிரி இங்கேயும் 365 படிகள் இருக்குது. அண்ட் அந்த 365 ஸ்டெப்ஸை தாண்டி போய் தான் நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 இந்த டெம்பிளில் ஸ்பெஷல், அதுவும் முருகருக்காகவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகருடைய எல்லா டெம்பிள்லையுமே முருகர் கையில் வேலோடும் மயிலோடும் இருப்பார். பட் இந்த டெம்பிளில் முருகர் அபயமுத்ரா அப்படிங்கிற அந்த சின்னத்தை கையில் வச்சு வர பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாராம். அதாவது நிறைய ஹிந்து கடவுள்களில் நீங்கள் இந்த அபயமுத்ரா சின்னத்துடைய அவங்க இருக்கிறத பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி சொல்லணும்னா, லக்ஷ்மி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கையில் இந்த அபயமுத்ரா சின்னம் தான் இருக்கும். அப்படி அப்படியே அதுலேருந்து நமக்கு ஒளி வந்து வர மாதிரி தான் நிறைய காலண்டர்லலாம் நம்ம லக்ஷ்மி புகைப்படத்தை பார்த்துருப்போம். ஸோ அதுதான் அந்த அபயமுத்ரா சின்னம். அந்த மாதிரி சின்னத்தில் கையை வச்சு ஆசி வழங்குவார். ஸோ தட் முருகனுடைய கையில் வேலோ இருக்கவே இருக்காது, வேலும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த திருத்தணி இந்த கோயிலில் மயிலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட கூடவே இங்கே இருக்கக்கூடிய முருகனை செந்தில் ஆண்டவன் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருத்தணி முருகனுக்கு ஒரு ஸ்பெஷலான நேம் இருக்குது அப்படின்னா அது செந்தில் ஆண்டவன். ஆனால் அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் கோபத்தை தணிக்க வந்த இடம் தான் இந்த திருத்தணி. ஸோ அதனால் இவருக்கு வந்து சாந்த சுவாமி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அண்ட் இந்த சாந்த சுவாமி அப்படிங்கிற இவரை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அமைதியாகும், ரொம்ப சைலண்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப கோவப்படுற பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப அப்படி படபடபடன்னு நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு எங்கேயாவது போய் அப்படி அமைதியாக இருந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பக்காவான ஸ்பாட் அப்படின்னா அது இந்த திருத்தணி முருகன் தான். ஸோ இங்கே ஒன்ஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டே ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதோட கூடவே ஒரு பக்தனாக நாங்கள் விசிட் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயமும் சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுடைய கோபம், கடன், வறுமை, துன்பம் இது எல்லாமே தணிஞ்சிடும் அப்படிங்கிறது திருத்தணியோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது
நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எப்படி முருகன் அவருடைய கோபத்தை தணித்து அந்த கோயிலில் இடம் கொண்டாரோ அதே மாதிரி அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம், கடன், வறுமை, துன்பம் இது எல்லாமே முழுக்க முழுக்க தணிஞ்சிடும் அப்படின்னும் அந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷல் திங்காக சொல்லப்படுது. ஸோ இதுதான் திருத்தணி முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான திங்ஸ்லாம் இதுதான். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. அண்ட் இப்போ கோயிலுக்கு எப்படி போனேன் அப்படின்ற கதையை நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸி டு கோ தேர் அப்படின்னு தான் சொல்லுவேன். சென்னையிலேருந்து டேரெக்டாக அங்கே ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்குங்க. அதாவது நீங்கள் புக் பண்ணி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ட்ரெயின்லேயும் போகலாம். அதெல்லாம் போனீங்கன்னா ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான் சென்னையிலேருந்து திருத்தணிக்கு. பட் நான் வந்து லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனேன். ஆமாங்க, சென்னை எக்மோரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் திருத்தணிக்கு போயிட்டு வருது. ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் எந்த ட்ரெயினில் வேணால் ஏறி போனீங்கன்னா ஒரே நாளில் போய் திருத்தணி முருகனை அப்படி தரிசிச்சுட்டு உடனே அப்படி ஜாலியாக ரிட்டர்ன் வந்துடலாம் சென்னைக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் திருத்தணி பக்கத்தில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அங்கேருந்து கோயிலுக்கு விசிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு ஏதாவது ரொம்ப வெளியூர்களில் இருக்கேன், சென்னையிலேருந்து ஒரு 7-8 ஹவர்ஸ் தாண்டி இருக்கேன், திருத்தணியிலேருந்தே 7-8 ஹவர்ஸ் தாண்டி இருக்கேன், நான் எப்படி போகணும் அப்படின்னு தெரியலன்னா கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா உடனே சென்னைக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்துடுங்க. ஸோ சென்னையிலேருந்து திருத்தணி ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 hour தாங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நான் எப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ சென்னையோட சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற எலக்ட்ரிக் ட்ரெயினில் நான் பார்த்தீங்கன்னா ஆவடி ஸ்டேஷனில் ஏறி இருந்தேன். ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறதுனால ஆவடி ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி டேரெக்டாக அந்த ட்ரெயின் திருத்தணி போச்சு. ஸோ ஒரு 7-8 ஸ்டாப்ஸ் தான். நாங்கள் ஏறினப்போ அங்கேருந்து எங்களுக்கு போக 1 hour ஆச்சு. ஸோ நீங்கள் சென்னை எக்மோரில் ஏறுறீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 hour ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைமிங். பட் மேக்ஸிமம் 1 to 2 hours நீங்கள் திருத்தணியை ரீச் ஆகிடலாம். ஸோ திருத்தணியை இந்த மாதிரி ட்ரெயினில் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு லோக்கல் ட்ரெயின் ஜேர்னி இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் அதன் பிறகு திருத்தணி போனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் வாசல்லையே உங்களுக்கு அங்கேருந்து திருத்தணி கோயிலுக்கு அடிவாரத்துக்கு பஸ் ஸ்டாப்புக்கு டைரக்ட் பஸ் இருக்குங்க. ஸோ அதனால் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். அப்படி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து நின்னீங்கன்னா அங்கே பஸ்ஸு வரும். அப்படியே ஏறி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் எந்த பக்கம் திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே அந்த கோயில் இருக்க பக்கத்தை காமிச்சு விட்ருவாங்க. ஸோ அங்கே நாங்கள் வெளியே வந்தோம், பஸ்ஸு வந்துச்சு, டைரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே இங்கேருந்து கிளம்புனதுனால அங்கே போய் ரீச் ஆகும்போது ஒரு 8-9 இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாங்கள் மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அப்படி போய் முருகனை தரிசிக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணால் திருத்தணி கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பஸ்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போவோம். அங்கே போய் நம்ம ஜஸ்ட் 20 rupeesக்கு டிக்கெட் வாங்கினாலே போதும், டேரெக்டாக நம்ம அங்கேருந்து போயிட முடியும். ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம். ஒரு 200 meters தான் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுற மாதிரி நடந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் ஸ்டாப் இருக்கும். அதாவது அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி கோயிலுக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப். ஸோ அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக மலைக்கு போயிடலாம். ஸோ மலைக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் ஒரு பர்சனுக்கு 20 rupeesக்கு டிக்கெட் எடுக்கணும். ஸோ 20 rupeesக்கு ஒரு பர்சனுக்கு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு திருப்பி ரிட்டனும் வந்துடலாம் அதே பஸ்ஸில். அண்ட் அதே மாதிரி இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேசஸும் இருக்குது. அதாவது அவங்களோட அஃபீஷியலான ஸ்டே பிளேசஸ் இங்கே இருக்குது, ஹோட்டல் மாதிரி. அண்ட் இதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் எஸ்பெஷலி இந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கான ஸ்பெஷல் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டேவும் பண்ணலாம். பட் இந்த இடத்துக்கு தான் பஸ் ஏறுறதுக்கும் நீங்கள் வரணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 20 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அண்ட் பஸ் வரும், வந்தோடனே நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ ஆப்வியஸ்லி திருத்தணி முருகன் கோயில் முருகருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய பக்தர்கள் கூட தான் செய்வாங்க. ஸோ நாங்கள் போனப்போவும் அந்த பஸ் ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அப்படியே அது சுற்றி போய் மலை மேலே ஏறி உங்களை விட்டுரும். அது ஒரு 5 minutes தான். நீங்கள் நின்றுட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நின்றுட்டு கூட போகலாம். இல்லை நான் ரொம்ப ஏஜ்டு பர்சன்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கூட்டத்தெல்லாம் இடுக்கி பிடிச்சி முன்னாடி போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த 5 minutes நீங்கள் கோயிலில் போய் இறங்கிடலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த பஸ் வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல பஸ்ஸில் ஏறி போனோம். இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
அங்கே குரங்குகள் நிறையவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கையில் ஏதாவது கவர் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் அட்லீஸ்ட் குழந்தைக்காக வச்சுருந்தோமா அப்படின்லாம் நினச்சா கூட இப்போயே சொல்லிடுறேன், கொஞ்சம் அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா குறிப்பாக அந்த திருத்தணி கோயிலுக்காக பஸ் ஏறக்கூடிய இடத்துல குரங்குகள் தொல்லை ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ நிறைய பேர்கிட்ட அப்படியே அடிச்சு பிடிச்சி அவன் ராபரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ நீங்கள் போனீங்கனாலும் கொஞ்சம் சேஃபாக போய்க்கோங்க. ஆனால் அங்கேருந்து டேரெக்டாக கோயிலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, அப்படியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஏறும் பொழுதே அப்படியே முருகனுடைய அந்த கோயில் கோபுரத்தை பார்த்துக்கிட்டே போக முடியும். ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இறக்கி விடுவாங்க கோயிலோட அந்த இடத்துக்கிட்ட. அப்படியே ஏறி போனீங்கன்னா டெம்பிள். ஸோ உள்ளே போனீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் லைனில் நிற்கணுங்க. அண்ட் நீங்கள் எஸ்பெஷலி ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எல்லா டேஸுமே திருத்தணி முருகன் வந்து ஒரு முருகர் கோயில், முருகருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே போகிறோன்றதையும் தாண்டி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதனாலேயே அந்த இடம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஆனால் லைன் கொஞ்சம் வேகமாக தான் நாங்கள் போனப்போ மூவ் ஆச்சு. அடுத்தடுத்து உள்ளே போய் அப்படியே முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் 6க்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். போய் ஒரு 10-11க்குலாம் முருகரை பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு 8க்கு போய் இறங்கணும். நாங்கள் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் இறங்குறதுக்கு ஒரு 9 ஆச்சு. ஸோ உள்ளே போய் நாங்கள் முருகரை ஒரு 10 o'clockலாம் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தோம். ஸோ வெளில வந்து பார்த்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிரசாதம் எல்லாமே ரொம்ப கம்மியான விலைகளில் தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 rupees தான். ஸோ அங்கே எல்லாமே 5 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 5, 10 இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 4-5 பொட்டலம் சேர்ந்த மாதிரி வாங்கி எல்லாம் சாப்பிட முடிஞ்சுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து மோர் வித்துட்டு இருந்தாங்க, வெள்ளரிக்காய். நாங்கள் போனது சம்மர் சீசன். ஸோ அந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரெக்டாக மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, கொய்யாக்காய், இலந்த பழம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அது கோயில் சைட்லேயே நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக கோயில் கோபுரத்திற்கு எதிர் திசையில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உப்பு நிறைய பேர் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி உப்பு வாங்கி சுற்றி போடுவாங்களாம் திஷ்டிலாம் கழிக்கிறதுக்காக. ஸோ அதையும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு உப்பு பாக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 rupees வந்துச்சு. அண்ட் திஷ்டி சுற்றி போடுறவங்களுக்கு ஒரு 10 ரூபாய். ஸோ ஃபேமிலியாக நின்று அந்த உப்பு பாக்கெட்டை வாங்கி அவங்க கையில் கொடுத்து அவங்க ஃபுல்லாக ஏதோ சொல்லி சுற்றி அப்புறம் அங்கே ஒரு உப்பை உடைக்கிறதுக்குனே ஒரு இடம் இருந்துச்சு. அதில் டமால்னு போட்டு உடைச்சாங்க. உடைச்சிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சூளத்தில் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இதை வந்து சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அந்த உப்பை உடச்சி போட்டுட்டு. ஸோ அப்போது நம்மளோட திஷ்டிலாம் போயிடும் அப்படின்னா நாங்கள் ஒரு 2-3 ஃபேமிலி போயிருந்தோம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வாங்கி அதை உடச்சி போட்டுட்டு அப்படியே அந்த தீபாராதனையை சுற்றி வர மாதிரி சுற்றி வந்துட்டாங்க. அண்ட் இதுதான் அங்கே நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நின்றுச்சு. கடகடன்னு இறங்கி வந்து 12 o'clockலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆமாங்க, திருப்பி அப்படியே கோயிலோட அந்த வாசலுக்கு வந்தீங்க அப்படின்னா அகெயின் பஸ்ஸு எடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை எங்கே ஏற்றுனாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த திருத்தணி பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக நாங்கள் பஸ்ஸெல்லாம் தேடல. ஸோ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால உடனே ஆட்டோ எவ்வளோன்னு விசாரித்தோம். 100 rupees தான் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க. உடனே அந்த 100 rupees கொடுத்து ஆட்டோ எடுத்துகிட்டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 12 o'clockலாம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ 12 o'clock வந்ததுக்கப்புறம் ஸோ எக்ஸாக்ட்லி டைம் தெரியல, பட் ஒரு 12 to 1 o'clockக்குள்ளே எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு டுவர்ட்ஸ் சென்னை எக்மோர். ஸோ அந்த ட்ரெயினுக்காகவே நிறைய மக்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு 2:30க்குலாம் எங்களோட ஜேர்னி முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஆவடி ரீச் ஆகிட்டோம். ஆவடியிலேருந்து நான் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் திருத்தணியோட அந்த பட்ஜெட் ட்ரிப் இருந்தது. அண்ட் இந்த வீடியோவில் நான் எப்படி பட்ஜெட்டில் ஒரு ட்ரிப்பு போனேன் அப்படின்னு எனக்கு ஏன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு சடன் பிளான், ஆவடியிலேருந்து திருத்தணிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒய் கான்ட் வி ட்ரை அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். பட் இவ்வளோ கம்மியாக டிக்கெட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினோட டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 rupees தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டிக்கெட் எடுக்கல, பட் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். எல்லாருக்கும் சேர்த்து 100 ரூபாய்க்குள்ளே தான் டிக்கெட் வந்துச்சு. வேர் ஷாக்கிங், இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆட்டோக்கே நாங்கள் 100 ரூபா தான் கொடுத்தோம், பட் அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட்டில் தான் நாங்கள் போனோம். அண்ட் அதே மாதிரி அங்கேயும் போய் பஸ்ஸில் தான் போனோம். டிஃபனை முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு 2-2:30க்கு லன்ச் டைமுக்குலாம் சென்னையில் இருந்துட்டோம்.
ஸோ இது ஒரு பட்ஜெட் ட்ரிப் அண்ட் ரொம்ப ஈஸி கோயிங். ஒன் டேயில் நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும். அண்ட் எஸ்பெஷலி ஐம் மிகப்பெரிய முருகன் பக்தன். இப்போ வந்து முருகர்களுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி நான் ஒரு தீவிரமான முருகன் பக்தன், முருகருக்காக எங்கேயாவது போய் பார்க்கணும் அப்படின்னு கூட நினச்சிங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் தான் இந்த திருத்தணி. ஸோ இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி ஸ்பெஷாலிட்டிலாம் என்ன நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். அண்ட் நான் எப்படி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இப்போது எப்படி போகணும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு, ஸோ நீங்களும் ஒன்ஸ் திருத்தணிக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கலி விலாக்ஸில் வர காத்திருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய கோயில்களோட வீடியோ, பட்ஜெட் ட்ரிப் வீடியோ, டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் அட் கலி விலாக்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logu Suji.